அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 18th ஆகஸ்ட். ரெகுலராக நம்ம வீக்லி ரிவ்யூ பார்த்துட்டு வரோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. ஓகே, ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க. ரெக்வஸ்ட் டு ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹூ ஆர் ஆல் வில்லிங் டு பிகம் ஏ ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர். ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ நாங்களும் ரெகுலராக வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை கொண்டு வரலான்னு இருக்கோம் அப்கமிங் செஷன்ஸில். ஸோ பேஸ்ட் ஆன் தி சப்ஸ்கிரைபர் பேஸ்டு நம்ம அதை பிளான் பண்ணுறோம். அது வரைக்கும் நம்ம இந்த வீக்லி ரிவ்யூவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ போன வாரத்தோடைய வீக்லி ரிவ்யூ பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பாருங்கள். ஏன்னா இந்த வீக் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம வந்து வீக்லி ரிவ்யூ முடிச்சுட்டு பார்ப்போம். போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, ஓகேங்களா? அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனலுக்கு நியூவாக இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய ஃபவுண்டேஷன் கிளாஸ் வந்து இங்கே ஃப்ரீயாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃபார் யுவர் எஜுகேஷனல். அதை பாருங்கள். ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் கான்டெக்ஸ்ட் வைஸாக எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்க இந்த கான்டெக்ஸ்ட் ரைட்டிங் சொல்லி ஒரு தனி டியூட்டோரியல் லிஸ்ட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 டேஸ்க்கு இருக்கும். அதில் நீங்கள் எனி பேக் டேட்ஸ் போய்ட்டு நீங்கள் போய் வேலிடேட் பண்ணி பாருங்கள். ஸோ தட் ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க இதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஓகே, ஸோ லாட் ஆஃப் ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்திருக்கு. மார்க்கெட் ப்ரொஃபைல் கிளாஸ் பற்றியும் மென்டார்ஷிப் மெம்பர்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லார்கிட்டையும் நான் சொன்ன ஒரே பதில் தான் இப்பயும் சொல்ல போகிறேன். ரியலி உங்களுக்கு எண்ட் டு எண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலை லேர்ன் பண்ணணும், ஆர்டர் ஃப்ளோவை லேர்ன் பண்ணணும், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணணும், பர்ஃபெக்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல் வச்சு நான் ட்ரேட் பண்ணுற பிளானில் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் நான் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்லியாச்சு. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் நான் செலக்டடாக வந்து மென்டார்ஷிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா லாட் ஆஃப் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். செபியோட அப்டேட் பார்த்துருப்பீங்க. அவுட் ஆஃப் 100 ஒன்லி 95+ தான், ஒன்லி 5% பிலோ தான் என்ன இருக்காங்க, சக்ஸஸாக இருக்கிறாங்க. அப்படின்ற அந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் வந்தால் போதும்னு வலிச்சு விடுறதுக்கு நமக்கு மனசாட்சி இடம் கொடுக்காது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷ்னல் பர்பஸாக நான் பார்க்குறேன். நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஒரு கண்டினியூஸ் லேர்னிங்காக நான் எடுத்துக்கிறேன். நான் பர்ஃபெக்டாக கான்ஃபிடென்ஸ் ஆனால் மட்டும்தான் நான் ட்ரேட் போவேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் நான் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? மற்றபடி ஏதாவது டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வேணுன்றவங்க ஆல்ரெடி நம்ம கூகுள் ஃபார்ம்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். நம்ம ரெகுலர் வீக்லி ரிவ்யூவோடவே அந்த டாபிக்ஸை கவர் பண்ணலாம். ஓகே, அண்ட் மென்டார்ஷிப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் elenprofile.com போயிட்டு நீங்கள் மென்டார்ஷிப் கோர்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் முடித்த பிறகு கண்டினியூஸ் இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட் கோர்ஸ் அண்ட் எல்லாமே இன்ட்ராக்ஷனாக பண்ணால் கட்டாயம் டைம் உங்களுக்கு பத்தாது, உங்களாலையும் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த மாடல் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பர்டிகுலர் பேக்கேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்னும் ஆர்டர் ஃப்ளோவுக்கு நான் கேட்ட ரெக்வஸ்ட்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் இப்போ தான் ஒருத்தராக அந்த கூகுள் ஃபார்ம் அப்டேட் பண்ணுறீங்க. ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்து அந்த கூகுள் ஃபார்ம் அப்டேட் பண்ண பிறகு ஆர்டர் ஃப்ளோ மட்டும் நான் தனி கோர்ஸாக இங்கே அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ அகெயின் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். யாருக்கு எண்ட் டு எண்ட் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான். இன்றைக்கி நான் கோர்ஸ் வாங்கிட்டு அடுத்த வாரமே நான் ட்ரேடிங்க்கு போகணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்காது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய அந்த வீக்லி ரிவ்யூ, மந்த்லி ரிவ்யூ, அப்புறம் வந்து டெய்லி கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ அப்போது போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கும் இந்த வாரமும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதே வீடியோவை நீங்கள் திரும்பவும் பார்த்துருங்க.
ஓகேங்களா. அதே மாதிரி மந்த்லி நிஃப்டிலையும் போன வாரம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை. வீக்லிலையும் பேங்க் நிஃப்டி போன வாரத்தோடைய லெவலில் தான் லாஸ்ட் வீக் ஐ மீன் ப்ரீவியஸ் வீக் ஃபஸ்ட் வீக்கோடைய அதே லெவலில் தான் செகண்ட் வீக்கும் இன்சைடு வீக்காக இருந்திருக்கு. நிஃப்டி அதே மாதிரி இன்சைடு வீக்காக தான் இருந்திருக்கு. அப்போ கான்டெக்ட் வைஸாக உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் இல்லை. அப்போ டெய்லி கான்டெக்ட் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது மட்டும் நம்ம ஓவர்வியூ பார்த்துட்டு we will discuss some more interesting things வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய கான்டெக்ஸ்ட்டை நம்ம முடிச்சிடுவோம். ஸோ கடைசியாக வந்து 8th ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். 8th ஆகஸ்ட்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம், இந்த பர்டிகுலர் லெவலுக்கு அபவில் தான் நம்ம என்ன பண்ணோம், அப்சைடுக்கு உண்டான ட்ரேடுக்கு எக்ஸைட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக என்ன பண்ணியிருந்தோம், நோட் பண்ணியிருந்தோம். ஸோ எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. அதே மாதிரி லோவில் ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த லெவலுக்கு பிலோவில் தான் நம்ம டவுன் சைடு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கணும் அப்படின்னும் ரெண்டுமே நடக்கலை. இன்சைடில் தான் கம்ப்ளீட் வீக் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ பெரிய மூமெண்ட்டுக்கான இல்லை. அப்போ இது வந்து எந்த பீரியடுக்கான ட்ரேடாக இருக்கும், ஸ்ட்ராட்டஜி ட்ரேடரை மட்டும்தான் இது சூட்டபுளாக இருக்கும். அது ஆல்ரெடி லாஸ்ட் செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ அப்போது மல்டிபிள் டைமென்ஷன் நம்ம ட்ரேட் பண்ண கற்றுக்கும் போது தான் நமக்கு கிளியரிட்டியாக இருக்கும். ஓகே. மண்டே என்ன இருக்குது, மார்க்கெட்டு பிலோவில் போகுமா அபோவில் போகுமா அப்படின்ற அந்த ரெக்குயர்மெண்ட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு பேசினோம். அப்போது ப்ரைஸ் ஓப்பன் ஆனது என்னது, நியர் டு வேல்யூ ஏரியா. ஓகே. ஸோ நியர் டு வேல்யூ ஏரியாவில் போஸ்ட் ஆன பிறகு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு நமக்கு என்ன வேணும், இந்த பிலோவில் கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிதா பாருங்கள், கிடைக்கல. அப்போது இது என்னது, மார்க்கெட்டு பிலோ போகலை. அப்போ அபோவில் போகுதுன்னா நமக்கு அப்சைடுக்கான கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ அது வரைக்கும் எந்த மாதிரி ட்ரேடை வந்து நான் பார்க்குறது அப்படின்னும் போது இது வந்து என்னது உங்களுக்கு ரேஞ்சு ட்ரேடு. அப்போ அதுக்கு உண்டான செட்டப்பை தான் நீங்கள் என்ன பண்ணணும், டிப்ளாய் பண்ணி நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ மண்டே அன்றைக்கி என்னாச்சு, உங்களுக்கு மார்க்கெட் டவுன் சைடு போகலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே பையிங் டெயில் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. பையிங் டெயில் கிரியேட் பண்ண பிறகு ப்ரைஸ் என்ன அப்சைடு கன்ஃபர்மேஷன். அப்போ அப்சைடில் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீக்கில் என்ன இருக்குது, உங்களுக்கு இங்கே செல்லிங் டெயிலுக்கு. அப்போ இந்த செல்லிங் டெயிலோட பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் என்ன ரிஜெக்ட் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் நடந்துச்சு. ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு கடைசியாக நடந்த கான்டெக்ஸ்ட் என்ன, வெனஸ்டே அண்டு தேர்ஸ்டே, ஏன்னா ஃப்ரைடே நமக்கு ஹாலிடே. ஓகேங்களா. ஸோ என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு இந்த செட்டப் வந்திருக்கு, பேக் டு பேக் பிபிஓசி செட்டப் வந்திருக்கு. அப்போ பேக் டு பேக் பிபிஓசி செட்டப்புக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணோம், ட்ரேடிங்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு நீங்கள் ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணணும். அப்போ கான்டெக்ஸ்ட்டில் இதான் நமக்கு தெரிய வருது. ஸோ அப்போது ரீசண்டாக மார்க்கெட்டில் என்ன இருக்குது, உங்களுக்கு ஹைலி இந்த பர்டிகுலர் பிளேஸில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, மோர் டிரான்சாக்ஷன், மோர் பிஸ்னஸ், போத் பையர்ஸ் அண்டு செல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ டிரான்சாக்ஷன் நிறைய நடந்திருக்கு. இப்போது ஒரு ரிசல்ட் என்ன ஆக போகுது, உங்களுக்கு மார்க்கெட் அப்சைடு போக போதா அப்படின்ற அந்த கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இல்லைன்னா உங்களுக்கு டவுன் சைடு கரெக்ஷனுக்கு போக போதா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா. அப்போ அதுக்குண்டான செட்டப்பில் இருக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்கும், இப்போ நியூட்ரல் ட்ரேட் செட்டப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு என்ன பண்ண தெரியணும், அப்போ அந்த நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் என்ன பண்ண தெரியணும், உங்களுக்கு டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக மாற்ற தெரியணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். கரெக்டாக ஒரு 24 months, ஓகே ஆல்மோஸ்ட் ஒரு 18 to 24 months ஆயிருக்கும். ஓகே. அப்போ வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, சார் இப்போது நான் வந்து இன்ட்ராடே பண்ணிகிட்ருக்கேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணோன்னா அகெயின் இன்னொரு 1 year நான் வந்து லேர்ன் பண்ணால் தானே பண்ண முடியும் அப்படி. ஆமாங்க, இன்னொரு 1 year நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா வரும். அப்போ தான் நீங்கள் தைரியமாக கேபிட்டல் கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 years ஆக போகுது. ஓகேங்களா. மேபி அவர் கேட்டுட்ருக்கலாம். ஓகே. அப்போ ஸ்டில் வந்து
மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், லேர்னிங் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம எந்த லெவலுக்கு போனாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு ட்ரைனராக இருக்கலாம், இல்லை நம்ம வந்து மென்டாராக கூட இருக்கலாம். ஓகே, அட் த சேம் டைம் இல்லை இப்போ தான் ஜஸ்ட்டு நியூ ட்ரேடராக இருக்கலாம், இல்லை ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மார்க்கெட்டில் இந்த கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், கண்டினியூஸ் லேர்னிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போது ஒரு ஸ்டெப்பாக மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இன்ட்ராடேவாக வந்துட்டுருக்கலாம், மார்க்கெட்டை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், டெய்லி வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். ஆனால் மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜ் கேபிட்டல், ஐம் நாட் டெல்லிங் ஹியூஜ் கேபிட்டல், ஒரு டீசன்ட் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணோன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன தான் பண்ணி ஆகணும், ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்போது இது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து மென்டார்ஷிப்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்க ரெடியாகி நிறைய பேர் நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு சிலர் லேர்ன் பண்ணாங்க, இன்னும் ஒரு சிலர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல அந்த லேர்னிங் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னத்துக்கு அவருக்கு என்ன பண்ணியிருக்கலாம், இன்னொரு ட்ரேட் செட்டப் அவர் லேர்ன் பண்ணி அவர் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் நான் சொல்லக்கூடியவர் வந்து ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர். ஓகேங்களா? டெஃபினட்டாக அவருக்கு இந்த இது தேவைப்பட்டது. ஓகேங்களா? ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்பயுமே வந்து 80% ஆஃப் டைம் வந்து மார்க்கெட் என்னவாக இருக்கும், சைட்வேஸாக தான் இருக்கும். 20% ஆஃப் டைம் தான் நம்மளுக்கு என்ன, மார்க்கெட் டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ இன்ட்ராடேயில் நம்ம டைரெக்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ சைட்வேஸாக என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஜனவரி மந்த்துக்கு அப்புறமா போன வருஷம்லாம் அந்த எலெக்ஷனுடைய பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சு நம்ம மார்க்கெட் அப்படியே செட்டில் ஆச்சு. ஸோ கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே நம்ம மார்க்கெட் வந்து ப்ராப்பராகவே வந்து அலைன் ஆகலை. அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஓகே, காக்கா பார்க்க பழம்பழம் இந்த கதையாக தான் சம்டைம்ஸ் அடிக்குது. ஓகேங்களா? ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணும்போது நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கே தவிர, ஒரு ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து ப்ராஃபிட்டபிளாக ஒரு லெவலுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ என்னென்னா, இந்த இடத்துல ஆப்ஷன் டைரெக்ஷனாக மார்க்கெட் போகுது, ஆனால் டைரெக்ஷனாக போகிற மார்க்கெட்டை நம்மளால் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, ஃபியராக இருக்குது. அப்போ டைரெக்ஷனாக போகிற மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபியராக இருக்குன்னா, அப்போ அந்த ஃபியர் ஏன் வருது, நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம், நம்ம மார்க்கெட்டில் ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலை, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலை. ஓகேங்களா? அப்போ அது என்னவா மாறுது, ஃபோமோவாக மாறுது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுது. மார்க்கெட் நல்ல சைட்வேஸாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு அகெயின் ஃபியராக இருக்குது. ஏன், மார்க்கெட் சப்போஸ் டைரெக்ஷனாக மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றத கிளாரிட்டியை நான் ப்ராக்டிஸ் பண்ணலை. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டில் இதுதான் நடக்கும். ஓகேங்களா? உலகத்தில் எந்த மார்க்கெட்டில் போனாலும் இப்படி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் இது 1.5 வருஷமாக ரொம்ப மோசமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் லாஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து அந்த எலெக்ஷனில் ஆரம்பித்து அப்புறமா நம்ம கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு கொஞ்சம் புல்லிஷாக இருந்த மார்க்கெட்டு அகெயின் இந்த ட்ரம்ப்போடைய பஞ்சாயத்து எல்லாம் நடக்கிறதுனால நமக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ண தெரியாமல் ஒரு அன்டிசிஷன் மேக்கிங், ஸோ டிசிஷன் எடுக்க முடியல. ஓகேங்களா? அதனால நமக்கு வந்து என்ன இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லை. ஓகே, ஸோ அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த 18 to 24 months ஆயிடுச்சு. இவர் கண்டி அந்த நேரத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் லேர்ன் பண்ணி ரெடி ஆகிருந்தாருன்னா இப்போ எல்லாமே செட்டில் ஆகி வரும்போது என்ன பண்ண முடியும், நம்ம இந்த மார்க்கெட்டோடைய பொட்டென்ஷியலை யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதுதான் நான் திரும்ப சொன்னேன், கண்டினியூஸ் லேர்னிங். ஒன்று செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள், இல்லை யாரோக்கிட்டையாவது படிங்க. ஆனால் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா அப்போது ஆல் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டை நீங்கள் என்ன பண்ண தரணும், ட்ரேட் பண்ண ப்ராக்டிஸ் தெரியணும். அப்போது ஒரு டீசன்ட் கேபிட்டலை நீங்கள் எப்பயுமே என்ன பண்ண முடியாது, இன்ட்ராடேக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஒரு சர்டன் பெர்சன்டேஜை நீங்கள் பொசிஷன் ட்ரேடராக யூஸ் பண்ணணும், சர்டன் பெர்சன்டேஜை நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் டைரக்ஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பேக்ரவுண்ட், இது இப்படி தான் இந்த பிஸ்னஸை பண்ணணும்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நாங்கள் சொல்கிறோம். அதனால் நீங்கள் கான்டெக்ஸ்ட் வைஸாக இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவங்களா இருக்குன்னா இம்மிடியட்டாக என்ன பண்ணுங்கள், கான்டெக்ஸ்ட் வைஸாக நீங்கள் மார்க்கெட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கான்டெக்ஸ்ட் பேஸ்டு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி வந்து அந்த கன்ஃபர்மேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்புறம் மார்க்கெட்டோட பொட்டென்ஷியல் வந்து ரேஞ்சாக இருக்கா டைரக்ஷனாக இருக்கா அப்படின்றத ப்ராப்பரு
ஹெட்ஜிங்கோட நீங்கள் ட்ரேட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது 3 விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த டைப் ஆஃப் ட்ரேடராக இருந்தாலும் இந்த 3 விஷயத்தையும் லேர்ன் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் 2 நாள் மார்க்கெட்டு பேலன்ஸ்டாக இருந்திருக்கு. இப்போது இந்த பேலன்ஸ்டு லெவலுக்கு அபவில் தான் நமக்கு என்ன கிடைக்கணும், கன்ஃபர்மேஷன், ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஓகேங்களா, அதர்வைஸ் பிலோவில் நமக்கு போடும். ஸோ அப்போது 55,000லேருந்து மார்க்கெட் எது வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கும்னு நல்லாவே தெரியுது. 55,000லேருந்து ஒரு 55, 700 and 800 லெவல். ஸோ இந்த 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 700 800 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் என்ன இருக்கும், உங்களுக்கு வேலட்டைலாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் நமக்கு ப்ராப்பர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ஐ மீன் ஸ்மார்ட் மணியோட என்ட்ரி தெரிஞ்சால் மட்டும்தான் போஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா, அப்போ அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ போன வாரத்துலேருந்து பெரிய கான்டெக்ஸ்ட் வேரியபிள் இல்லை, பட் ஒன்லி நீங்கள் என்ன பண்ண, இந்த பிபிஓசி கான்செப்ட்லேருந்து மார்க்கெட்டு இந்த ரேஞ்சிலேருந்து வெளியில் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்றது மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். ஓகேங்களா, பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ரெஃபரன்ஸ் வைஸாக என்ன பண்ண, மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ரெஃபரன்ஸாக மார்க்கெட்டை ஃபாலோ. அப்போ அதுக்கு உண்டான ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, இன்கேஸ் மார்க்கெட் இன்னும் கரெக்ஷனுக்கு போக போகுது அப்படின்னும் போது உங்களுக்கு அதுக்கான லெவல்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும். ஸோ அப்படியே பெரிய கரெக்ஷன் ஆகுதோ பெருசாக என்ன பண்ண முடியாது மார்க்கெட்டால் 53,000 அதுக்கு பிலோலாம் இப்போ 53,500 பிலோலாம் போகவே முடியாது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே ஒரு வெரிபே ஒரு புல் பேக் எடுக்கலாம். ஏன்னா எப்பயுமே ஒரு செட்டில் டவுன் ஆகும்போது ஒரு புல் பேக் எடுப்பாங்க. ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை இங்கேருந்து மார்க்கெட்டு கன்ஃபார்ம் ஆகி போகலாம். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம எவிடன்ஸ் வந்து மார்க்கெட்டில் பார்க்காம டிசைட் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவலை மார்க்கெட் என்ன பண்ணல, இன்னும் ப்ராப்பராக கிளியர் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ போன வாரம் நம்ம இந்த லெவலுக்கு அபோவில் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதர்வைஸ் இந்த பிலோவில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் நமக்கு எனக்கு இதுக்குள்ளே தான் மார்க்கெட்டு கன்சால்டேட் ஆகிருக்கு. அப்போ இதுவும் நமக்கு என்னது, பேங்க் நிஃப்டி போலவே தான் மார்க்கெட்டு ஒன்றும் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன இங்கே க்ளூ கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ 24,500 இந்த ரேஞ்சிலேருந்து 24,800 இந்த ரேஞ்சுக்கு அபோவோ இல்லை பிலோவோ நமக்கு என்ன எவிடன்ஸ் கிடைக்கணும், ஸ்மார்ட் மணியோட எவிடன்ஸ் கிடைக்கணும். தட் மீன் ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் கிடைக்கணும். ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்ம டைரக்ஷன் எதிர்பார்க்க முடியும். ஓகேவா, அப்போது இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ பாட்டம் அவுட்டுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன வேணும், இந்த இடத்துல நமக்கு ஒரு ஓடிஎஃப் உடைய ரெஃபரன்ஸ் கன்ஃபார்ம் ஆகணும். அப்போது மண்டே அன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த பிபிஓசி ப்ரொஃபைலை உங்களுக்கு மார்க்கெட்டு டிமாண்டாக மாற்றணும். பிபிஓசி ப்ரொஃபைல் டிமாண்டாக மாற்றி மார்க்கெட் ப்ரொசீட் ஆகணும். புரியுதுங்களா, கிளியர். அதர்வைஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இந்த ரேஞ்சுக்கு பிலோவில் தான் உங்களுக்கு கரெக்ஷன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் மண்டே வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. அப்போ இந்த வாரத்தில் ட்ரேட் எப்படி நடந்திருக்கு கான்டெக்ஸ்ட் வைஸாக அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மண்டே. ஓகே, மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு கீழே பாட்டம் அவுட் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட்டு இங்கே மேலே கன்ஃபார்ம் ஆனால் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இதே வந்து கரெக்ஷன் அப்படின்னா இதுக்கு பிலோவில் தான் கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி தான் நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஷன் முடிச்சோம். ஆனால் ப்ரைஸ் என்ன இருக்குது உங்களுக்கு, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக இருந்த ஃப்ரைடேயோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு பிபிஓசி ப்ரொஃபைல். இந்த பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு அபோவில் தான் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு அபோவில் தான் லாஸ்ட் 3 டேஸோ மார்க்கெட் இருக்குது. ஓகே, அது இருக்கட்டும். இப்போ மண்டே அன்னைக்கு உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக மேலே போயிருக்கு. ஸோ ஃபுல்லி ஸ்லோவாக ஒரு அக்ரெசிவ் மூவே இல்லை மார்க்கெட்டில். மண்டே அன்னைக்கு போன மார்க்கெட் அக்ரெசிவ் மூவே இல்லை. ஓகே, தென் ஓகே டியூஸ்டே அன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு, மார்க்கெட் அப்சைடு ரிஜெக்ட் ஆகிருக்கு. டியூஸ்டே அப்சைடு ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. ஓகே, அப்சைடு ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் வருது அப்படின்னா என்ன பண்ண, இந்த லோவை கட் பண்ணணும். அப்போ ரிவர்சல்னு எடுத்துக்கலாம். அப்போ ரிவர்ஸ் ஆகலை. அப்போ என்ன அது உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்னவா ஆல்ரெடி கன்வெர்ட் ஆகிருக்கு, டிமாண்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகே ஃபைன். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து அதுக்கு அடுத்த நாள் வெனஸ்டே. ஓகே, வெனஸ்டே வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஓகே
வெனஸ்டே கரெக்டாக அந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு என்ன இருக்குது, ஸ்டில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுக்கல, அப்சைடுக்கு உண்டான கன்ஃபர்மேஷனே உங்களுக்கு வரல. ஓகேங்களா, மார்க்கெட் அக்ரெசிவ் இல்லை. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் மார்க்கெட் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக தான் இருக்குது. ஸோ அப்போது மார்க்கெட்டில் யார் இல்லை, இனிஷியேட்டிவ் பையர் இல்லை. ஓகே, அதுக்கான எவிடன்ஸ் இல்லை. ஓகேங்களா, அப்போது இங்கே டியூஸ்டேவுடைய ப்ரொஃபைலுக்குள்ளே தான் என்ன இருக்குது, வெனஸ்டேவோடைய ப்ரொஃபைல் இருக்குது. அப்போ என்னது உங்களுக்கு இன்சைட் டே. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வெரி கம்ப்ரஸ் மார்க்கெட் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கூட ஓடலை. ஓகேங்களா, 100 பாயிண்ட்டுக்குள்ளவே மார்க்கெட் ஆச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து செட்டில் டவுன் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி இது வந்து ஒரு பிபிஓசி ப்ரொஃபைலாக நமக்கு முடிஞ்சிருக்கு. அப்போது என்னென்னலாம் நமக்கு வந்து இந்த வீக் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். போன வாரம் இந்த முடிஞ்ச இந்த ஃப்ரைடேக்கு முந்தின ஃப்ரைடேவோடைய ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு என்னவா கொடுத்துருக்கு, உங்களுக்கு ஒரு பேஸாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே லாஸ்ட் ஃப்ரைடேவோடைய ப்ரொஃபைல் என்னவா இருக்குது, உங்களுக்கு பிபிஓசி அமைஞ்சிருக்கு. இப்போ பாட்டம் அவுட்டுக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே வேணும், இந்த 24,750 24,800க்கு அபோவில் நமக்கு ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா அப்போது பாட்டம் அவுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன உங்களுக்கு இங்கே லோ கன்ஃபார்ம் ஆனதால் அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணுறதுக்கான கிளாரிட்டி கிடைக்குது. ஓகேவா, அப்போ நீங்கள் முக்கியமாக இங்கே மண்டே அன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த பிபிஓசி ப்ரொஃபைலை பேஸ்டாக நீங்கள் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜியில் இருக்கீங்க, ஆல்ரெடி நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷன் கிடச்ச பேர் என்ன பண்ணணும், மார்க்கெட்டை நியூட்ரல் டு புல்லிஷ் மொமெண்டமாக நீங்கள் மாற்றணும். இல்லை ஆல்ரெடி டவுன் சைடு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த கன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மார்க்கெட்டை மேனேஜ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வைஸாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு உண்டான ஐடியாஸ். ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து எப்படி கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்குறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு பார்க்கணும், அப்புறம் பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு எப்படி பார்க்கணும், இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வீக்குக்கு வந்து ஏதாவது லேர்னிங்க்கு போகலாம். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி இந்த கன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறது. ஓகே, அகெயின் நம்ம வந்து போன வாரம் டிஸ்கஷனில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆர்டர் ஃப்ளோ டிஸ்கஸ் பண்ணி இது எப்படி ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இங்கே எப்படி ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறது அப்படின்றதான் போன வாரம் டிஸ்கஷன்லேயே ஆர்டர் ஃப்ளோ வச்சு பார்த்தோம். ஓகேவா, இப்போது இந்த ஆர்டர் ஃப்ளோவில் முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத இந்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்டர் ஃப்ளோவில் முக்கியமாக வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்த 5 பாயிண்ட். இது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாமே நம்ம பெய்டு கோர்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாபிக் தான். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 பேர் எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ட்ரேடர்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டர் ஃப்ளோ லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க, பே பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, அப்போ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் வந்து கோர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் இந்த வீக்கோட செஷனில் ஒரு முக்கியமான ஒரு லேர்னிங் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களால் முடிஞ்சுதா நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபார்வர்ட் ஆகிடுங்க. இல்லை உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம மென்டார்ஷிப்க்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, ஸோ வந்தால் போதும்னு சொல்லி சேர்த்துக்கிற டைப் நம்ம கிடையாது. ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். அப்போது அவங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் ஒரு பர்டிகுலர் கேண்டில் வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் கேண்டிலில் நீங்கள் எதெல்லாம் பார்க்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு பிட்டு பார்க்க தெரிஞ்சுக்கணும், ஆஸ்க் பார்க்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் டெல்டா பார்க்க தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த டெல்டாவில் உங்களுக்கு எப்படிலாம் இருக்கும், டெல்டா பாசிட்டிவாக இருக்கும். டெல்டா பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது, பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. உங்களுக்கு பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அப்போ பையர்ஸ் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் என்ன பண்ண, உங்களுக்கு ப்ரைஸ் மேலே போகணும். அப்போ பையர்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் தான் டெல்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டெல்டா தான் அதிகமான டெல்டாவாக இந்த கேண்டிலில் இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த கேண்டில் எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே என்ன ஆகணும், உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அப்சைடில் உங்களுக்கு க்ளோஸ் வைக்கணும். நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணக்கூடாது, இந்த டெல்டாவை பீட் பண்ணி கீழே போகக்கூடாது. அப்போது என்ன ஆகுது, உங்களுக்கு டெல்டா பாசிட்டிவ் ஆகுது, ப்ரைஸ் ரைஸ் ஆகுது. அப்போது ஸ்ட்ராங் பையிங். நோட் பண்ணிட்டீங்களா, புரியுதுங்களா? இப்போது இதே டெல்டா நெகட்டிவ் வருது, அப்போது ஒரு 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 ஹியூஜ் டெல்டா வந்து நெகட்டிவ் டெல்டா இங்கே மார்க்கெட்டில் ஃபுட் பிரிண்ட்டில் பிரிண்ட் ஆகுது. ஆனால் ப்ரைஸ் வந்து கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கு அடுத்த கேண்டில் என்ன பண்ணக்கூடாது, இந்த
ஃபுட் பிரிண்ட்டை தாண்டக்கூடாது. ஃபுட் பிரிண்ட்டை தாண்டாமல் என்ன பண்ணும், தொடர்ச்சியாக கீழே போகணும். அப்போ என்ன உங்களுக்கு நெகட்டிவ் டெல்டா, ப்ரைஸ் ஃபாலிங், ஸோ ஸ்ட்ராங் செல்லிங். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு எப்படி எந்த இடத்துல பார்க்கணுன்றதுலாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போது ரெஃபரன்ஸ் லைன் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் லைனில் உங்களுடைய டெல்டா ஃபுட் பிரிண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, இங்கே க்ளோஸ் ஆகுது, ப்ரைஸ் இங்கே வந்து இங்கே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன இங்கே மார்க் ஆகிடுச்சு, எஸ்எல் மார்க் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ அப்சைடுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். ஓகே, இதே இந்த ரெஃபரன்ஸ் லைனில் உங்களுக்கு இங்கே நெகட்டிவ் டெல்டா இருக்குது, ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு, அப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த மார்க்கெட் டவுன் டைரக்ஷன் டேலி ஆகணும். அப்போ உங்களுக்கு அப்சைடில் எஸ்எல் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டவுன் டைரக்ஷன் பார்க்கலாம். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இது முக்கியமாக ஆல்ரெடி ஆர்டர் ஃப்ளோ நல்லா படித்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கான செட்டப் இது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக 2 டேட்டா வாங்குகிறாங்க, ஆக்சல் பிக் வாங்குகிறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து நிஞ்சா ட்ரேடர் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து நான் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 2000 பெர் மந்த் அப்படின்னு எடுத்துக்கினா கூட ஒரு 24 மந்த்ஸ் நான் அவங்க சொன்ன விஷயம் பார்த்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, டிக் டேட்டாக்கு மட்டுமே அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. புரிஞ்சிச்சிங்களா? அதுக்கப்புறம் அவங்க ட்ரேடிங்க்கு, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது சார்ட்டுக்கு ஏதாவது ஃபீஸ் பே பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தாலே எனக்கு புரிஞ்சிச்சு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது. ஓகே, ஆனால் அந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் டெல்டா இருக்குது, ஆனால் ப்ரைஸ் ஃபால் ஆகுது. நல்லா பாருங்கள். அப்போது இப்படி வந்து கேண்டில் இருக்குது. அப்போ அந்த கேண்டிலில் உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு பாசிட்டிவ் டெல்டா வந்திருக்கு. மேபி இங்கே வந்திருக்கலாம், இங்கே வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு க்ளோஸ் எங்கே வைக்குது, க்ளோஸ் வந்து இங்கே வச்சிருக்கு. அப்படின்னும் போது அது என்னது, லிமிட் செல் கான்செப்ட். புரியுங்களா? அப்போ அது என்னவா இருக்கலாம், ட்ராப்டு பையராக இருக்கலாம். அந்த இடத்துல அப்சர்வேஷன் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? சிமிலர்லி இப்போ இதே கேண்டில் உங்களுக்கு நெகட்டிவ் டெல்டா வருது. உங்களுக்கு என்ன ஆகுது, நெகட்டிவ் டெல்டா வருது. இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் டெல்டா வருது. ஆனால் ப்ரைஸ் வந்து என்னாச்சு, உங்களுக்கு பாசிட்டிவ் சைடில் போய் க்ளோஸ் ஆகுது. அப்படின்னும் போது இது என்னது, லிமிட் பை ட்ராப்டு செல்லர் அப்சர்வேஷன். அதுவே உங்களுக்கு என்னவா இருக்கலாம், ஸ்டாப் லாஸ் இருக்கலாம். இந்த லாஜிக்கை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். லாஜிக்கை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் வந்து டெல்டா பார்க்குறீங்க, மின் டெல்டா பார்க்குறீங்க, மேக்ஸ் டெல்டா பார்க்குறீங்க, இதெல்லாம் பார்க்குறீங்க, ரெஃபரன்ஸ் லைனில் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் எனக்கு. ஓகேங்களா? வெரி குட் அப்படி சொன்னோம். அது கூட இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிம்மதியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா தயவுசெய்து நீங்கள் அப்படியே ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா கண்ணை மூடி திறக்கிறது இப்போ மார்க்கெட்டில் பைசா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு விஷயத்தை பண்ணும்போது எண்ட் டு எண்ட் லேர்ன் பண்ண பிறகு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால தான் மென்டர்ஷிப்லாம் நான் கிளியராக சொல்லுவேன். ட்ரேடிங் போகணுன்னு நினைக்காதீங்க, ட்ரேடிங்கை கற்றுக்கணுன்னு நினைங்க. நீங்கள் ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு பர்ஃபெக்ட். ஏன்னா இது ரொம்ப எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணவே கூடாது அப்படிதான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் ரீட்டைல் ட்ரேடர்னால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆஸ் ரீட்டைல் ட்ரேடர்னால் நம்மளுடைய சேவிங்ஸ் கொண்டு வரோம். நம்மளோட சேவிங்ஸை கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க, மந்த்லி 500 இல்லை 1000 உங்களோட சேவிங்ஸை கொண்டு வரீங்க. அப்போ அந்த சேவிங்ஸை கொண்டு வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் ஓரளவுக்கு மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் கற்றுக்க வரீங்க. ஸோ ஓகே, நான் இந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்லேயோ எதுலேயோ பார்க்கணும், அதுக்கு எப்படி வந்து சார்ட் பேட்டர்ன் பார்க்குறது, எப்படி கன்ஃபார்ம் பார்க்குறதுன்னு கற்றுக்கிறதுக்கு வரீங்க. அது கற்றுக்குறீங்க. அதை கற்றுக்கிட்டு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு ஓகே ஆகிடுது. உடனே நீங்கள் என்ன மாறுறீங்க, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கிராஜுவலாக நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய இன்கம்மை உடனே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, F&O உள்ள வந்ததுன்னா நம்ம குயிக்காக மணி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. கரெக்டுங்களா? அப்புறம் F&Oல வந்த பிறகு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறந்துங்க. இந்த F&Oவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக ஹெட்ஜோடு நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுக்கல அப்படின்னா நீங்கள் மாட்டிப்பீங்க.
ஸ்ட்ராட்டஜியாக ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்ட மாதிரி தான் இங்கே தப்பிக்க முடியும். இல்லை நான் வந்து என்கிட்ட வந்து பெஸ்ட்டு சார்ட் மெத்தட்லாம் இருக்குது, நான் இன்ட்ராடே பண்ணியே நான் வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய எம்டிஎம் ரிப்போர்ட்டு ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரேட் செட்டப்ஸ் எல்லாமே எடுத்து நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். எத்தனை நாள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, உங்களோட சைக்காலஜி உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுதா, உங்களுடைய சைக்காலஜியை மேனேஜ் பண்ணி உங்களால் வின் பண்ண முடிஞ்சுதா, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் யாரோட ஃபைட் பண்ணுறீங்க? ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸோட நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க. சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து நம்ம ரீட்டைல் ட்ரேடர் பண்ணிகிட்ருக்கோம். அதான் உண்மை. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல எங்கே ட்ராப் ஆகுது, எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ட்ரேடிங் போகும்போது ஏன் ஹெட்ஜிங்கோடு போகணும், ஏன் போகக்கூடாது, இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீசன்ட் கேபிட்டலோட தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஃப்என்டோ உள்ளவே வந்திருக்கணும். அது வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன கிடச்சிட்டு இருந்தது, ஒரு கிராஜுவல் இன்கம் வந்து இந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க. அதே நீங்கள் கண்டினியூ பண்ணுறது தான் அட்வைசபிள். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஏன் இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னது கிடையாது நம்ம டிஸ்கஷனில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நான் கேட்கும்போது எனக்கு நல்லா புரியுது என்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்த நீங்கள் இங்கே ட்ரேடராக கன்வெர்ட் ஆகிறீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. இதுதான் இங்கே நடந்த மிஸ்டேக். அப்போது எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை நான் வாங்கி எனக்கு ஒரு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்கு, இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் சார்ட்னா, இந்த இடத்துல வாங்குறேன், இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் சார்ட் பேட்டர்னை புரிஞ்சு பண்ணிவிட்டு டிசிப்ளினாக இருந்தவங்க இந்த இடத்துல எஃப்என்டோ ட்ரேடராக ஆகும்போது மிஸ்டேக் பண்ணுறாங்க. புரிஞ்சுக்கலாம்? அப்போ அந்த எஃப்என்டோவுக்கே உண்டான நேச்சர் என்ன அப்படின்றத அவங்க என்ன பண்ணல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் உள்ளே வந்துட்டாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்த பணத்தையும் விட்டாச்சு. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, பெரும்பான்மை ட்ரேடர் ஃபஸ்ட்டு 90 days ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 90 daysல என்ன பண்ணுறாங்க, 90% ஆஃப் கேபிட்டலை லூஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஆத்தரைஸ்டு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன் இது நடக்குது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போது ஃபஸ்ட்டு 90 days நீங்கள் எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும், லேர்னிங்காக தான் யூஸ் பண்ணியிருக்கணும். டீட்டெயில்டு லேர்னிங்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்படி வந்திருந்தீங்கன்னா கட்டாயம் இது நடந்திருக்காது. கரெக்டாக? ஸோ இதே வந்து யாராவது புதுசாக வராங்களா நீங்களும் அதே சொல்லுங்கள், அவசரப்படாதீங்கப்பா, கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு பண்ணுங்கன்றதை நீங்களும் சொல்லுங்கள். நானும் அதான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு ஹார்ட் ஏர்னிங் மணியை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இவங்க ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு அறிக்கை விட்டுட்ருப்பாங்க, கவர்மெண்ட்டும் சரி குளோபல் மார்க்கெட்டும் சரி. அப்போ அந்த நேச்சருக்கெலாம் வந்து எப்படி ட்ரேட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா நம்ம கட்டாயம் மாட்டிப்போம். ஓகே, கம் பேக் டு தி சப்ஜெக்ட். இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே ஜஸ்ட்டு நான் அப்படியே ரேண்டமாக நான் வந்து அப்படியே இங்கே ஃப்ளோவில் பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து வரலாம். இங்கே பாருங்கள், இது வந்து டேவோட ஓப்பனிங் கேண்டில். இப்போ இந்த டேவோட ஓப்பனிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு இன்டிசிஷன் கேண்டிலாக தான் இருக்குது. ஓகேங்களா? நான் வச்சுருக்கிறது என்னது, ஒரு 5 minutes கேண்டில் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஒரு இன்டிசிஷனாக இருக்குது. இப்போ இந்த இன்டிசிஷனுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், இந்த இன்டிசிஷன்லேருந்து மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அபவில் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆர் பிலோவில் நமக்கு கன்ஃபர்மேஷன். இதான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். 5 minutes பிரேக் அவுட்டாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இங்கே 5 minutesக்கு பிரேக் அவுட்டு இங்கே நடக்குது அப்படின்னும் போது இங்கே நல்லா பாருங்கள், இது என்னது, பாசிட்டிவ் டெல்டா. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் பாருங்கள் டெல்டாக்கு மேலே க்ளோஸ் ஆகாமல் என்ன பண்ணுது, டெல்டாக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு டவுட் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இங்கே ஸ்ட்ராங்காக வேணும் இல்லை? அப்போ அடுத்தது பாருங்கள், எங்கேயாவது டெல்டா வந்து மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கான்னு பாருங்கள். கிடையாதா? கிளாரிட்டி இல்லையா? ஓகே, அப்புறம் அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு, விவேப்பு கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ இந்த விவேப் செட்டப்புக்கு வாங்க. இப்போ இந்த விவேப் செட்டப்பில் உங்களுக்கு என்ன வேணும், அந்த விவேப்பு கீழே ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள்,
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெல்டா இங்கே இருக்குது, ஆனால் மேலே தான் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் கீழே வருது, இங்கே டெல்டா இங்கே இருக்குது, ஆனால் இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ கிளியர் கன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன இல்லை, இன்னும் வரல. அப்போ இதுக்கு கீழே தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன். ஓகே, அப்படியே பார்த்துட்டு வாங்க. அந்த டெல்டா எங்கே இருக்குது, எங்கே க்ளோஸ் வச்சுருக்குன்னு பாருங்கள். அப்படியே வாங்க. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு மேலே, இப்போ இங்கே டெல்டா இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இதோட கன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரைஸ் எது வைக்கும் போவோம், இது வைக்கும் போவோம். அப்போ இது சின்ன மூமெண்ட். அப்புறம் சின்ன மூமெண்ட் நம்ம ட்ரேட் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. சரிங்களா? அப்போது இங்கே வந்து புல் பேக் எடுத்திருக்கு, இங்கே 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 டெல்டா பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் ப்ரைஸ் க்ளோஸ். அப்போ இதுவும் வந்து என்னது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு செட்டப் கிடையாது. டெல்டா எப்படி பாசிட்டிவாக இருக்கும் க்ளோஸ் ஆச்சுன்னா, டெல்டா நெகட்டிவ்லேயே வரணும், நெகட்டிவாகவே இருக்கணும், க்ளோஸாக வைக்கணும், அப்போ கிடையாது. அப்போது இந்த காம்பினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோ, இந்த காம்பினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெல்டா பாசிட்டிவாக இருக்கணும், ப்ரைஸ் அப் சைடு இருக்கணும். டெல்டா நெகட்டிவாக இருக்கணும், ப்ரைஸ் டவுன் சைடு இருக்கணும். இந்த காம்பினேஷன் இல்லாமல் மார்க்கெட் நடக்குதுன்னா அங்கே என்ன நடக்குது, ட்ராப் நடக்குது, அப்சர்வேஷன் நடக்குது. அப்போது எங்கெங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் வருதோ அந்த இடம்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இது எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 30 மினிட்ஸ்லேயே ஃபுட் பிரிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஃபுட் பிரிண்ட்டை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்த பிறகு 15 மினிட்ஸ்க்கு மாறுங்க. ஓகேங்களா, 15 மினிட்ஸ் ஃபுட் பிரிண்ட்டுக்கு மாறுங்க. 15 மினிட்ஸ்க்கு மாறின பிறகு நீங்கள் 5 மினிட்ஸில் செட்டில் ஆகுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், கண்டிஷன்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீக் வந்து பெரிய மூமெண்டம்லாம் எதுவும் இல்லை, அதனால் நம்ம எதுவும் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கக்கூடிய சொல்லி இல்லை. லெட் வி சி how the market will react on next week. அதுக்கான விஷயங்களை நம்ம அதையும் நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்போது நமக்கு பாசிட்டிவாக மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கிடச்சா நம்ம அப்சைட் பார்ப்போம், இல்லைனா மார்க்கெட்டு ரேஞ்சில் இருக்கும். இங்கே இந்த பிலோ லெவலுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடச்சா தான் மார்க்கெட் ஃபர்தர் கரெக்ஷன். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணோம், ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அந்த டே எப்படி டெவலப் ஆகுது, அது கூடவே ஆர்டர் ஃப்ளோவில் எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கறது அப்படின்ற அந்த ஸ்கில் செட்டோடு நீங்கள் பார்க்கும்போது உங்களால் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you on next week.